தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தடில் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிகமான growth கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரமேஷ் அண்ட் சுரேஷ்ன்ட்டு. அதில் ரமேஷுங்கிறவர் அவர் மாதம் 5000 வந்துட்டு உங்களுக்கு சேவ் பண்ணுறாரு அட் த ஏஜ் ஆஃப் 25ல். அவர் வந்துட்டு அது வந்துட்டு 35 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக 10 இயர்ஸ்க்கு 5000 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு 35 வந்ததுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. பட் அவர் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணல, அப்படியே அவரோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே விஷயத்தை வந்து சுரேஷுங்கிறவர் 35 இயர்ஸில் தான் அவரோட இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. மந்த்லி அவரும் 5000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் 35லேருந்து அவரோட 60வது வயசு வரைக்கும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் 25 இயர்ஸாக. இப்போ வந்துட்டு நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேவ் பண்ணாங்க இல்லையா, இதில் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரமேஷ் வந்துட்டு அவரோட சேவிங்ஸ் 10 இயர்ஸ்க்கு 5000 சேவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1.5 crores இருக்கும். ஸோ அவர் சேர்த்தது ஒன்லி 10 இயர்ஸ்க்கு தான். இதே சுரேஷ் வந்துட்டு 25 வருஷத்துக்கு சேர்த்துருக்காரு மந்த்லி 5000 அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு கடைசியாக கிடைக்க போகிற அமௌண்ட்டு 1.2 crores தான். இதில் 2 பேருக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரமேஷுங்கிறவர் அவரோட ஏஜ் ஆஃப் 25லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 35ல் அவர் ஸ்டாப் பண்ணும்போது அவரோட அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தது. அந்த அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா திரும்ப வட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேல்யூவாக வந்து மாறி நிற்கிது. இதோட கான்செப்ட் என்னென்னா, காம்பவுண்டிங்கில் எப்பயுமே காம்பவுண்டிங் நடக்கிறதுக்கு ஒரு மேஜிக்கல் டைம் இருக்குது. நீங்கள் ஒரு 10 இயர் 15 இயர்ஸ் விட்டீங்க அப்படின்னா தான் அந்த மணிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான growth கிடைக்கும்.